இன்னைக்கு சுதேசி இயக்கம் வெங்கடேசன் புக்கில் பதிப்பகத்தில் இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாறு அப்படின்ற டாப்பிக்கில் யூனிட் 9ல் நைனில் இந்திய தேசிய இயக்கத்தின் திறவுகோல் அந்த டாபிக் கீழே சுதேசி இயக்கத்தை மட்டும் இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் பார்த்துடலாம். இதே மாதிரி டெஸ்ட்டும் போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு மேக்ஸு அதுக்கெலாம் கீழே வாட்ஸ்அப் நம்பரு லிங்க்கு தந்திருப்பேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டால் உங்களுக்கு மேக்ஸு அந்த செப்பரேட்டாக கொண்டு போயிடுவோம். இப்போ அந்த சுதேசி இயக்கத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த இதில் சுதேசி இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த புக்கில் ப்ளஸ் இந்த புக்கும் படிக்கணும், ஸ்கூல் புக்கும் படிக்கணும். இதை முடிச்சோன்னே உங்களுக்கு ஸ்கூல் புக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆல்ரெடி எல்லோரும் படிச்சிருப்பாங்க. இதுதான் கொஞ்சம் படிக்காமல் இருந்திருப்பாங்க, அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டு விட்றேன். ஸ்கூல் புக்கும் படிக்கணும். அதில் இல்லாத கண்டென்ட் இதுலேயும் இருக்குது. ஆனால் ஸ்கூல் புக்கும் படிக்கணும் கம்பல்சரி. சரி, இதில் இருக்கிறதுல இந்த புக்கில் இருக்கிறதுல என்னென்ன கண்டென்ட் இருக்குது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபுல்லாலாம் நான் இதில் சொல்லலை. முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸாம் வியூவில் என்னென்ன பாயிண்ட் வேணும் அதுனா அதில் ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிஷத்தில் இது முடிஞ்சிடும். அதான் சுதேசி இயக்கம் எந்த வருஷம் டு எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1905 இருந்து 1908 வரை தான் இந்த சுதேசி இயக்கமே நல்லா தீவிரமாக செயல்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி செயல்படலையா, அதுக்கு பின்னாடி இது எல்லாம் வலுவில் இருந்துருச்சு சுதேசி இயக்கம் அப்படின்னா என்னன்னா, சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை தானே தயாரிச்சு இந்த மேக் இன் இந்தியா அந்த இதுக்குள்ள இந்த ஸ்கீம் கீழே தான் வந்தது. அது மாதிரி தானே பொருளை தானே தயாரிச்சுக்கிறது. இது எப்போ இது தீவிரமாச்சுன்னா, வங்க பிரிவினை அறிவிச்சிருப்பார் கர்சன் பிரபு. அப்போ அதுக்கு பின்னாடிதான் சுதேசி இயக்கமே தீவிரமாச்சு. அதனால தான் 1905 டு 1908ன்னு சொல்லியிருக்காங்க. சுதேசி இயக்கம் நம்முடைய சுயமரியாதை, உடைமை, சுய உதவி ஆகியவற்றின் உயர்த்தி நம் வளங்களை, திறமைகளையும் இனம், நிறம், ஜாதி வேறுபாடின்றி பயன்படுத்தி கொள்ள கற்கிறது அப்படின்னு சொன்னது லாலா லஜபதி ராய் சொல்லியிருப்பார். அதை எல்லாமே தனக்குரியது சுயமரியாதை எல்லாத்தையுமே இது சொல்லியிருப்பார். இதில் முக்கியமான பாயிண்ட் ஃபுல்லால் நான் சொல்லவே மாட்டேன். சுதேசி இயக்கம் இந்திய தேசிய இயக்கத்தின் துவக்கப்பட்ட போது காங்கிரஸ் மேலாதிக்கத்தின் இது என்னென்னா, ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ணும்போது மிதவாதி இது சொல்கிற மட்டும்தான் அதில் ஐஎன்சியில் இருந்துச்சு. ஆனால் அவங்க மனு கொடுக்குறது இது எல்லாமே இருந்தாங்க. அதனால் ஆங்கிலர் இது பெருசாக பொருட்படுத்தலை. அதுக்கடுத்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மிதவாதிகள் என்னென்னா மாநாடு போடுறது, பேசுதல், விண்ணப்பம் அணுகுறது இது மட்டும்தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு மேலே இருக்க பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் எதுவுமே அதில் இல்லை. அதனால தான் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து தீவிர தேசியவாதிகள். அதில் இதில் தீவிரவாதிகளில் யார் முக்கியமான ஆளுகள். மிதவாதி காலகட்டம் முடிஞ்சது. அதுக்கு தீவிரவாதி காலகட்டமும் வருது. தீவிரவாத காலகட்டத்தில் யார் இருந்தாங்கன்னா, வங்காளத்தில் முக்கியமானவங்க இருந்தவங்க யாருன்னா, ராஜ நாராயண போஸ், அஸ்வின் குமார் தத் போனவங்களாம் இந்த தீவிரவாதிக பிரதி முக்கியமானவங்க வங்காளத்தில் இருந்தவங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் விஷ்ணு சாஸ்திரி, ஷிம்பாலா இவங்களும் தீவிரவாதத்தில் முக்கியமானவங்க இருந்தாங்க. திலகர் அரசியல் கலந்து பூந்த பின்னார் தான் தீவிரவாதத்தில் ஒரு புதிய பொலிவு ஒரு புதிய பாதையை தொடங்குது. திலகரை தொடர்ந்து பிபின் சந்திரபால், அரவிந்த் குமார் கோஷ், லாலா லஜபதி ராய் இவங்க தீவிரவாதத்தில் ரொம்ப பின்பற்றுறாங்க. யாரை தொடர்ந்து திலகர் உள்ளே வர்றாரு. திலகர் வந்த பிறகு திலகரை பின்தொடர்ந்ததான் பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ், லாலா லஜபதி ராய் அதெல்லாம் தீவிரவாதத்தில் முக்கியமாக பங்கேற்கிறாங்க. தீவிரவாதத்துடைய அவங்க செஞ்ச இது என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் இதே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்தது வங்க பிரிவினை. இதுக்கு பின்னாடி சுதேசி இயக்கமே அதோடைய நோக்கத்தை காமிக்கிறாங்க. வங்க பிரிவினை வெஸ்ட் பெங்கால்னு சொல்கிறோம்ல, அந்த பெங்கால் எந்தெந்த மாநிலத்தில் சேர்ந்து இருந்ததுன்னா, வங்காளம், ஒரிசா, பீகார், சோட்டா நாக்பூர் அந்த பகுதியெல்லாம் சேர்ந்து தான் வங்காளம் அப்படின்னு இருந்துச்சு. இதில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பரப்பளவும் பெருசாக இருக்குது, அதை நிர்வகிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இது பிரிக்கணும்னு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியிருந்தே அது போராடிட்டே இருக்காங்க. ஆனால் கர்சன் பிரபு வந்தோடனே இதோடைய தன்மை ரொம்ப தீவிரமாகுது. வங்காளத்தை 2ஆக பிரிக்கணும் அப்படின்ற முயற்சியை
கர்சன் பிரபு தான் செய்கிறாரு. அதை வங்கப்பிரிவினை திட்டம் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா அவர் 1905 டிசம்பர் மாதத்திலே வெளியிடுறாரு கர்சன் பிரபு. இதுக்கு காரணம் அவர் என்ன சொல்கிறாரு அப்போனா, கிழக்கு வங்காள வளர்ச்சி குன்றி போயிருச்சு, அதில் முன்னேற்றத்தை சிறப்பு கவனம் செலுத்துறதுக்காக இதை நமக்கு செய்கிறோம் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பார். ஆனால் உண்மையான காரணத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்துக்களும் இந்துக்களையும் முஸ்லீம்களும் பிரிக்கக்கூடிய ஏற்பட்டக்கூடிய எளிமையான வழிமுறை அப்படின்றத இவங்க சொல்கிறாரு. அதேமாதிரி கர்சன் பிரபு கிழக்கு வங்காளத்துக்கு ஒரு டைம் வந்து சுற்றுப்பயணம் செஞ்சுருப்பார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னா முஸ்லீம் மக்கள். அப்போ அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை விட்டுருப்பார். என்ன சொல்லியிருப்பான்னா, நீங்கள் முகலாயர் டெல்லி சுல்தான் முகலாயர் காலத்திலோட இவ்வளோ சலுகையை நீங்கள் அனுப்பிச்சிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு நான் அவ்வளோ சலுகை தரப்போகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட பேசுவார். அது கீழே தான் தாக்கா முஸ்லீம் இவர் கீழே வந்துடும். இந்த இந்த வார்த்தை மட்டும் தான் மேலே இருக்கு. நான் சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் இங்கே போட்டிருக்காங்க. முகலாயர் ஆட்சி காலத்தில் அணிவிக்காத உரிமைகள் சலுகைகளும் முஸ்லீம் மீண்டும் வந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் தான் சொல்கிறாங்க, வங்க பிரிவினையை எங்களுக்கு பிரிக்க வேணாம் அப்படின்னு சொன்னது இவங்க சொல்கிறாங்க. வங்க பிரிவினைக்கு எதிராக 60,000 பேர் கையெழுத்திட்டு ஒரு மனுவை இந்திய விவகார செயலாளரிடம் சமர்ப்பிக்கின்றாங்க. அப்போ சமர்ப்பித்தாலும் அதை யாருமே கண்டுக்கிறல. பத்திரிக்கை பற்றியும் ரொம்ப விமர்சனமாக பேசுகிறாங்க. அந்த விமர்சனமாக பேசினது யாருமே கண்டுக்கல. கர்சன் பிரபு வங்க பிரிவினைக்கான தீர்மானத்தை எப்போ நிறைவேற்றாருன்னா, அறிக்கை மாதிரி சொல்கிறாருன்னா, ஜூலை மாதம் 19ஆம் தேதி 1905 ஜூலை மாதம் 19ஆம் தேதி சொல்கிறாரு. நடைமுறைக்கு வந்தது அக்டோபர் 14ஆம் நாள் வருது. இந்த அக்டோபர் 14 நாளை துக்க தினமாக தான் சுதேசி இயக்கம் அப்போதே மலருது. சுதேசி இயக்கம்ன்ற மலர்ந்தது காரணம் எப்போன்னா, 1905 அக்டோபர் 16 தான் சுதேசி இயக்கம் மலருது. அதை துக்க தினமாக தான் அனுசரிப்பாங்க. துக்க தினமாக அனுசரித்து எங்கன்னா, கல்கத்தா கங்கை நதியில் நீராடி ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஒரு பாடல் தலைமை தாங்கி முன்னாடி போய் ஒரு பாடலை பாடுவார். அப்போ பாடின பாடல் தான் பக்கிரும் சத்ரஜி எழுதிய வந்தே மாதரம் பாடல். அப்புறம் தான் ராஷ்டிரபந்தனம் அப்படின்னு கையில் கட்டிக்கிறவங்க, சகோதரத்துவத்தை பயந்துக்கிறவாங்க. அதுக்கு ஆனந்த மோகன், இந்த காலத்தில் தான் ஆனந்த மோகன் போஸ் வந்து வங்காளி ஒற்றுமை அடையாளமாக இணைப்பு மண்டலத்தை உருவாக்குவார். இணைப்பு மண்டலம் யார் உருவாக்குனார்னா, பெங்காலில் இருந்து ஆனந்த மோகன் போஸ். இதுக்கு பின்னாடி ரொம்ப தீவிரமாக பயன்படுத்தும் போது தான் சுதேசி இயக்கத்தினுடைய ஆதரவு பெறதுக்கு இந்திய பொருளை மட்டும் பயன்படுத்துகிறது, தற்சார்புடைய உதவி, சுய உதவி, இதெல்லாம் சுதேசி இயக்கத்தின் கொள்கையாகவே கொண்டு வந்தாங்க. அடுத்தடுத்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, சுதேசிய சமாஜ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அந்த அமைப்பு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அன்றாட மக்களுக்கு தேவையான அன்றாட தேவையான சோப்பு, தீப்பெட்டி, வங்கி இவங்க எல்லாமே இவங்களுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. ஆயில் காப்பீட்டு கம்பெனி இவங்கெல்லாம் சுதேசிய சமாஜ் அந்த அமைப்பு. அடுத்தது விதேசி இனத்தை புறக்கணிப்பு அப்படின்னா, ஆங்கில பொருள் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறது. அப்படியே ஆங்கில பொருள்கள் எல்லாத்தையுமே கொளுத்துனாங்க. என்னென்னா, மான்செஸ்டர் துணிகளையும் வெளிநாட்டு சிகரெட்டு பொருள்களையும் பொது இடத்துல கொளுத்துறாங்க. அடுத்தது தேசிய கல்வி. அப்போனா ஆங்கில கல்வி எல்லாத்தையும் புறந்தள்ளுறாங்க. இந்திய கல்வி, பண்பாடு, தத்துவம், மரபு வழி இதுதான் நல்லது. வெளிநாட்டிற்கு பொருள்லாம் இது மாதிரி பேசி சொல்கிறாங்க. இளைஞரிடையே தேசிய உணர்ச்சி ஏற்படுத்தி கல்விக்கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஏட்டுக்கல்வி, தொழிற்கல்வி, உடற்கல்வி இந்த நிலையில் போதிக்கப்பட்டது. அதை விடிவெளி கழகம் அப்படின்றது யார் உருவாக்கியிருக்காங்கன்னா, இவர் தான் உருவாக்கியிருப்பார். விடிவெளி கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் தான் அவங்களுக்கு இந்தியாவுடைய கல்வி அது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. கல்வி பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. 1906 ஆகஸ்ட் 15ஆம் தேதி 15 ஒரு தேசிய கல்வி மன்றம் அப்படின்ற ஒரு ஏற்படுத்தப்பட்டிருப்பாங்க. அடுத்து பின்னாடி வந்தவங்களும் மார்வி பிரபு அவர் என்ன செய்வார்னா, வங்க பிரிவினை பற்றி அது ஒரு முடிந்த முடிவு அப்படின்னு சொன்ன பிறகு அதோடைய எதிர்ப்பு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதான் சத்விக்க எதிர்ப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாணவர்கள் யாருமே அரசு பள்ளிக்கு போக மாட்டாங்க, கல்லூரிக்கு போக மாட்டாங்க. இது எல்லாத்தையும் புறக்கணிப்பாங்க. சட்டமன்றம், நீதிமன்றம், உள்ளாட்சி அமைப்பு இது எல்லாத்தையுமே புறக்கணிப்பாங்க.
எதுக்குமே ஒத்துழைக்கலைன்னா இவங்க இவங்க கொள்கை என்னன்னா ஒத்துழைமைப்பே தரலைன்னா கவர்மெண்ட்டை நடத்த முடியாது, அதனால் இவங்க மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தாங்க. அடுத்து அரவிந்த் தனது அரசு வேலையை விட்டுட்டேவும் பெங்காலுக்கு வந்தார், வெஸ்ட் பெங்காலுக்கு வந்திருந்தார். அடுத்து இவங்க எல்லாமே பத்திரிகை சுதந்திரத்தை எல்லாத்தையும் முடக்குனாங்க. இவங்க தலைவர் எல்லாத்தையும் கைது செஞ்சாங்க. கைது செஞ்ச பிறகு இந்த சுதேசி இயக்கம் ரொம்ப வலுவிழந்துருச்சு. வலுவிழந்த பிறகு தான் அடுத்து வங்காளத்தில் இருந்த முக்கியமான தலைவர் சுரேந்திரநாத் பானர்ஜி, பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ், பஞ்சாபில் இருக்கிற லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவில் இருந்த திலகரும், தமிழ்நாட்டில் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளையும், ஆந்திராவில் ஹரிசிங் வேந்தர் ராவ் இவங்களெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. இதன் விளைவாக தான் இந்திய எதிர்ப்பு யாசிங் நிலையில் இருந்து நேரடியாக போராடும் நிலைக்கு மாறிடுறாங்க. இவங்கள் தலைவர்கள்லாம் கைது செஞ்ச பிறகு தான். அடுத்து லாலா லஜபதி ராய் அப்படின்னா இவர் என்ன செஞ்சார்னா, ஐக்கிய இந்தியாவின் பொது சமயம் என்ற லாலா லஜபதி ராய் கருதப்பட்ட சுதேசி இயக்கத்தின் விளைவாக வங்கப் பிரிவினை 11/11 விலக்கி கொள்ளப்பட்டது. இதனுடைய நோட்ஸ் நான் கீழே தந்துடுறேன். முதலாவது சுதேசி இயக்கத்தின் மேல்மட்டம் இது அடுத்த வீடியோவில் நான் போட்டு விட்டுறேன். இந்த ஃபுல்லாக ஒரு வீடியோ இன்னொரு டைம் ஒரு வீடியோ போட்டு விட்றேன் ஃபுல் இதை கண்டென்ட்டாக. ஓகே, தேங்க்யூ.